ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 10/6/2024 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 15/6/2024 பிரவேசம் பண்ணுறார். இது சௌரமானம் ஆனி மாதம் பிறகுறது. சுக்கிரன் 13/6/2024 அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். 3ஆம் இடம், அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் 3 கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. அதாவது 10/6/2024 அன்றைக்கி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும், அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும் பொழுது பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ, சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ, 9 தரம் சுற்றிட்டு 9 தோப்புக்கரணம் போடுங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தி, வர சதுர்த்தின்னு 2 வகையாக இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி, இது வர சதுர்த்தி. வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ, பணம் அதிகமாக வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும், வீடு வாங்கணும், அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி 12/6/2024 அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 16/6/2024 பாபஹர தசமி அப்படின்னு வருது. அதாவது பாபஹர தசமி அப்படின்னு 10 விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு, அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த 10 விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை. அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம். இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே 10 விதமான பாவங்கள், அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய 4 பாவங்கள், உடலால் 3 பாவங்களும், மனசால் ஒரு 3 பாவங்கள்னு 10 பாவங்கள் இருக்குது. அதாவது வாயால் கடும் சொற்கள் பேசுகிறது, அடுத்த வார தவறாக பேசுகிறது, அதை தவிர என்ன சொல்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களுக்கு பேர பொருளை கலக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா, உடலால் பார்த்தீர்களேனால் அதாவது பிறைமனை நோக்குதல், அதை தவிர அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது, அடுத்தவர்கள் மனசை துன்பப்படுத்துறது, அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 10 பாவங்கள் இருக்குது. இந்த 10 பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும். அதுவும் இந்த பாபஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம், முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி, பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம்
எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுறேன். முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா 2 ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 15ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 10/6/2024 16/6/2024 வரலும் உண்டான வாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 15ஆம் தேதி அன்னைக்கு மாதம், அதாவது ஆணி மாதம் பிறக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு போகிறதும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதும், அதை தவிர வந்து 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதும் தர்ம காரியத்துக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் ஒரு பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தனித்த குரு இருக்கிறதுனால பதவியில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனை தவிர நம்ப வேண்டாம். நண்பர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலும் 4-9க்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த செவ்வாய் பகவான். அவர் ஆட்சி பெற்று போய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு சிறிய பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக அமையும். இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதை தவிர அரசு சார்ந்தவர்கள், இந்த குவார்சி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்க, அதாவது ஹெட் பொசிஷன் சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தலைமை தாங்குபவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இவர்கள் கூட வேலை செய்கிறவர்களை நம்ப வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் தன்னுடைய வீடான கடகத்தில் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆரம்பத்திலேயே 12ஆம் தேதி கார்த்தால அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் சந்திர பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ராசியிலேயே வர இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட பார்வையில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் அமையிறது. அதனால் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேத்துவோட சம்பந்தப்படுறார். சந்திர பகவான் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மதிகாரகன் 2ஆம் இடத்துல கேத்துவோட சம்பந்தங்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் கேத்துவினுடைய பிடியில் சந்திர பகவான் போகிறதுனால நல்ல ஒரு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரம். 7ஆம் இடத்துல சனி பகவான், அதனால் களத்திரம், அதாவது எதிர்பாலினத்தவர் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். பேச்சிலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக கைகூடும். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்துடுறார், ராசிநாதன் வந்துடுறார். 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கோதுமை தானம் கொடுத்துட்டு வாங்கும். அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு
இந்த அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் கோதுமை தானம் கொடுக்கறதும், சப்பாத்தி அருகில் இருக்கக்கூடிய ஏழைமார்களுக்கு பண்ணி கொடுக்கறதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரமுமே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.